இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 9:15. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள சில மனிதர்கள் பெரும்பாலும் மதிக்கிறதும் இல்லை, எந்தவித உதவியும் செய்கிறதும் இல்லை. எந்தவித உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவங்க தன் சொந்த ஞானத்தோடு திறமையோடு முன்னேறணும்னு நினச்சி விடாமுயற்சி பண்ணும்போது அவங்க கால்களை பிடிச்சி இறக்கி விடாமல் இருந்தாலே அவங்க முன்னேறிடுவாங்க. பணம் புகழ் இருக்கிறவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்கன்னா உடனே அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அதே ஏழை மக்கள் தன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்யும்போது அது ரொம்ப பேசப்பட மாட்டேங்குது. தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க என்றது பொருளாதாரத்தில் இல்லை, நல்ல செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் தான் இருக்குது. தேவன் யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏழைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவங்களுக்காகவும் தானே. அப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்கள் தான் உயர்ந்தவங்க. ஏழ்மையில் இருக்கிற மனிதர்கள் நல்லது செஞ்சும் அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு எத்தனையோ பேர் கவலைப்படலாம். அது படிப்பு, வேலை, சாதனை, திறமை இப்படி எதுலனாலும் இருக்கலாம். அங்கீகாரம் கிடைக்காம முதலிடம் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கலாம். மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் நம்மளை அங்கீகரித்தா போதும். தேவன் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டவங்களை அங்கீகரிப்பார். அப்போது இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும்படியே செய்வார். நாம் நம்மளோட முயற்சியையும் நல்லது செய்கிற எண்ணங்களையும் தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் இழந்து போகாமல் இருக்க பிடிச்சிட்டு பட்டு இருந்தாலே போதும். கண்டிப்பாக தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.